சார் நீங்கள் டைல்ஸை பற்றி A to Z எல்லாமே சொல்லிட்டீங்க. பட் இதை சொல்ல மறந்துட்டீங்க. லே பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க டைல்ஸ் என்ன சார் பண்ணுவீங்க? இட்ஸ் அ நைஸ் கொஸ்டின். உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ராவாக சின்ன சின்ன டைல்ஸ்லாம் இருக்கும்ல, அதை நீங்கள் டீ கோஸ்டராக, அதாவது ஒரு கப்புக்கு சாசராகவும் அண்ட் பெரிய சைஸ் டைல்ஸ் எல்லாம் உங்கள் வெசலுக்கு ஹாட் பாட் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டைனிங் ஏரியா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக இருக்கும். சார் அப்புறம் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், இந்த லெஃப்ட் ஓவர் டைல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த கார்டன் பாத்தில் ஸ்டிப்பிங் ஸ்டோனாக கூட யூஸ் பண்ணலாமா? எஸ், அது கார்டனுக்கு ஒரு நியூ லுக்கே கொடுக்கும். ஓ, அப்போ இந்த உடஞ்சி போன டைல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். நோ, உடஞ்ச டைல்ஸை ரொம்ப க்ரியேட்டிவாகவே யூஸ் பண்ணலாம். இப்போ உடஞ்ச பீஸெல்லாம் சேர்த்து மெட்ரோ ஸ்டைலில் உங்கள் வீட்டையே அழகாக்கலாம், இல்லை ஃபீச்சர் வாலில் கூட நீங்கள் பேட்ச் பண்ணலாம். உங்கள் வால் பார்க்க ரொம்ப யூனிக்காக இருக்கும். நைஸில். அப்போ இனிமேல் வேஸ்ட் ஆகிற எல்லா டைல்ஸையும் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அவசரப்படாதீங்க சார், ஐடியா நல்லா இருக்குன்ட்டு எல்லா டைலுமே யூஸ் பண்ணிடாதீங்க. 2-3 ஸ்பேர் டைல்ஸ்லாம் வச்சுருங்க. என்ன சார் சொல்கிறீங்க? டைல்ஸ் ரொம்ப எக்ஸஸாக இருந்தால் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் சிப்பானா ரீப்ளேஸ்மெண்ட் போகையில் சேம் டைல் கிடைச்சாலும் கலர் மிஸ் மேட்ச் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஸ்பேர் டைல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓ, ஓகே சார். இப்போ நம்ம லெஃப்ட் ஓவர் டைலை பற்றி டீட்டெயிலாக பேசிட்டோம். இன்னும் நிறைய பேத்துக்கு எந்த டைல் எங்கே லே பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அதை பார்ட் 2ல் சொல்கிறேன். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.